Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். அதிமுக ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்களா சார்? உண்மையிலேயே ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி தெரியுது. கடந்த ஒரு 3 நாட்களா செய்தித்தாளை திருப்பி பார்க்கிறேன். அதிமுக செய்திகள் எந்த செய்தித்தாளிலுமே ஒரு இந்த வேலையை செஞ்சிருக்காங்க, இங்க கூட்டம் நடத்திருக்காங்க, இங்க போராட்டம் நடத்திருக்காங்க, இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க, அந்த மாதிரி இந்த 3 நாளா பெருசா செய்தித்தாள்ல நான் பார்க்கல. எதிர்கட்சியோட வேலை என்ன? அரசாங்கத்தோட அதிகாரத்தோட கவனத்தை ஈர்க்கிறது, மக்களோட குரலா இருக்கணும். அப்ப அது பேச்சு பொருளா மாறும்பொழுது அந்த மக்களுக்கு அது ஒரு தீர்வு கிடைக்கும். நம்ம பேசு பொருள் அப்படிங்கிறதுக்கான இடத்துக்கே வர விட மாட்டேங்கிறாங்களே. ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சி அவங்க எது செய்தாலும் குற்றம் சொல்லணும்னு இல்ல, அவங்க செய்யற தவறுகளை சுட்டி காட்டணும், தினந்தோறும் அறிக்கை வரணும், தினந்தோறும் ஏதேனும் ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி பேசணும். அண்ணாமலை பேசுறது ஹைலைட் ஆகுது, சீமான் பேசுறது ஹைலைட் ஆகுது. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறது பெரிய அளவுக்கு ஹைலைட் ஆகலையே சார் தமிழ்நாட்டுல. பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு உதவுமா உதவாதா? உதவலைன்னா கூட உதவ வைக்கணும், அதான் ஆளுமைங்கிறோம் சார். வித்தியாசம் தான். நீங்க திமுக செயல்படணும்னு சொல்றீங்க, திமுக செயல்படலன்னு சொல்றீங்க. பிஜேபி இதையா செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்றீங்களா சார்? செய்ய வேண்டியவர்கள் செய்ய மறுக்கிறார்கள். நீங்க ஏன் செய்ய மாட்டேன்றன்னு சட்டையை அங்க பிடிங்க சார். புடிச்சு பண்ண வைக்கணுங்கிறேன் நானு. சட்டையை பிடிக்கிறது மட்டும் இல்ல, அது அரசியல், மலிவு அரசியல். சட்டையை பிடிச்சாலும் செய்ய வைங்க. பாராளுமன்ற தேர்தல், பிரதமர் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல், உட்கார்ந்துகிட்டு நீங்க திமுகவை திட்டின்னு இருக்கீங்களே. பிஜேபி மோடியை பற்றி உங்க நிலைப்பாடு என்ன, பிஜேபி பற்றி உங்க நிலைப்பாடு என்ன? அப்புறம் எதுக்கு நீங்க வெளியே வந்தீங்க? கேள்வி கேட்க வேண்டிய நீங்க கேள்வி கேளுங்க. நீங்க கேட்கணும் சார். ஒரே ஒரு நீங்க தானே பிஜேபி நமக்கு ஆபத்து அப்படின்றத திமுக சொல்ற மாதிரி நீங்க ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? இன்னைக்கு அந்த கட்சியை சார்ந்த நிதின் கட்கரியே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இன்சூரன்ஸ்ல 12% ஜிஎஸ்டியை போடாதீங்க, கம்மி பண்ணுங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. தமிழகத்திற்கு நிதி வேணும்னு சொல்லி 2014-15 13th பினான்ஸ் கமிஷன் முடிச்சோன்னே போய் செல்வி அம்மா ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அப்பெல்லாம் எதிர்கட்சியா இந்த திமுக எதுக்கும் சப்போர்ட் வரல, வாய் மூட்டு பேசாம இருந்திருக்கு. இப்ப எந்த விஷயத்தினாலும் உடனே அதிமுக கூட வாங்க, அதிமுக கூட வாங்க. மேகதாது பிரச்சனை உடனே அமைச்சரவை பார்க்கணும், வாங்க அதிமுக வாங்க கூட வாங்க. எதா இருந்தாலும் நீட் பிரச்சனை அதிமுக கூட வாங்க. எவ்வளவு பெரிய ஜனநாயகம் தெரியுமா? அது திமுக இவ்வளவு இறங்கி வருதுன்றது பெரிய விஷயம். அது பேர் கையாள இருக்கணும். பார்லிமெண்ட்ல லோக்சபால எங்கள்கிட்ட ரெப்ரசன்டேஷனே கிடையாது, நாங்க ஜீரோ. உண்மையாவே உளமாற பிஜேபி அதிமுக எதிர்க்கிறதா சார்? ஆமா எதிர்க்குது. யார் இல்ல சார், அந்த ஃபோர்ஸ் இல்ல சார், திமுக மாதிரி இல்ல சார். இப்படி நீங்க தீர்ப்பு எழுதிட்டீங்க. துணை முதல்வர் உதயநிதி அப்படின்னு அது அறிவிக்கிறதுக்கு என்ன தயக்கம்னு கேட்டோம். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தார் ஸ்டாலின். என்ன பேட்டி கொடுத்தாரு? உங்க கட்சியில இருந்து யாராவது அரசியலுக்கு வருவாங்களா, குடும்பத்தில இருந்து யாராவது வருவாங்களான்னு கேட்டதுக்கு, நிச்சயமாக எனது மகனாக இருந்தாலும் எனது மருமகனா இருந்தாலும் யாரும் என் குடும்பத்திலிருந்து வருவது நிச்சயமாக இல்லைன்னு சொன்னார்ல. சரி, இப்ப கேக்குறாங்க உதயநிதிக்கு துணை முதல்வர் அப்படின்னு என்ன சொன்னாரு? பழுக்கவில்லை. யார் வரமாட்டான்னு சொன்னவர் அப்புறம் இதுக்கு இப்படி பதில் சொல்றாரு? இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம திமுக கூட்டணி உடையும்? அங்க குழப்பம் இருக்கு, அங்க பிரச்சனை இருக்கு, அங்க இருந்து வந்துருவாங்கன்னே பேசின்னு போறோம். நமக்குன்னு ஒரு அணியை நம்ம கட்டமைக்க மாட்டேன்றோம், நம்மளை நம்பியும் யாரும் வரமாட்டேன்றாங்க, நம்ம பக்கம் யாரும் திரும்பியும் பார்க்க மாட்டோம். இப்படியே பேசியிருந்தா எப்படி சார்? நம்ம இன்னும் 1.5 வருஷம் வந்துருச்சு சார். என்ன கம்யூனிஸ்ட் கூப்பிட்டு அப்புறம் விசிக்கு காங்கிரஸ் கூப்பிட்டு ஏங்க அதிமுக பொதுச்செயலாளர் போன் பண்ணி பேசுறீங்கன்னு கேளுங்க. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்தியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் சத்யன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா மகிழ்ச்சியா இருக்கேன் மதேஷ். 7 ஆண்டு அதிமுக செய்தி தொடர்பாளராக உங்களுக்கு பொறுப்பு கொடுத்து 7 ஆண்டு முடிஞ்சு 8வது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறீங்க, கரெக்ட்? ஆமா, இன்னியோட 8வது ஆண்டு. நீங்க உங்க ட்விட்டர் பதிவிலையும் நான் பார்த்தேன். வாழ்த்துக்கள், 8வது வருஷம் செய்தி தொடர்பாளர். நன்றி. எப்படி இருக்கு இந்த செய்தி தொடர்பாளர்ன்ற ஒரு பொறுப்பு, அதே போல ஊடக விவாதங்கள், இதெல்லாம் அந்த 7 வருட பயணம் எப்படி இருந்தது? ஒரு மிகப்பெரிய அனுபவம் தான் அது. அதுல ஒரு மிகப்பெரிய பங்கு ஊடகமான உங்களுக்கு இருக்கு. பல கோடி பேரோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற இடம். இப்போ ஊடகத்துல பேசும்போது, டிவியில பார்த்தாங்கன்னா எதிர்கட்சி ஏதோ ஒன்று பேசும்போது நம்ம எப்படி பதில் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பாக்குறவங்க அதை மதிப்பீடு பண்ணிட்டே இருப்பாங்க, எடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி பாராட்டுவாங்க, ஊடகம் முடிச்சோடனே பதில் கரெக்டா இருந்தது, நல்ல பதில் அப்படின்னு. சில பேர் இன்னும் கொஞ்சம் பதில் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கணும் அப்படிம்பாங்க. சில பேர் அண்ணன் இந்த கேள்விக்கு இதை சொல்லிருக்கலாம் நீங்க சொல்லுவாங்க, அதையும் சொல்லுவாங்க. ஏன் அவனை பேச விட்டீங்க அப்படிம்பாங்க. அவன் பேசும்போது அவன் மட்டும் நீங்க பேசும்போது இடையே மறிச்சிட்டே இருக்கான், நீங்க கம்முன்னு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு
எல்லாத்துக்கும் மேல முத்தாய்ப்பா வந்து எடப்பாடியார் முதல்வராக இருக்கும் பொழுது ஒரு புத்தாண்டு வாழ்த்து சொல்ல போகும்போது 2019 பொது வெளியில எல்லாரும் முன்னாடி பாராட்டினாரு. ஊடக விவாதத்துல என்ன பங்கு பெறுவது எப்படின்னா பொது வெளியில எல்லாரும் முன்னாடி பாராட்டினாரு. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம். அதே எடப்பாடியிட்ட திட்டு வாங்கியிருக்கேன். ஊடகத்துல அதே எடப்பாடியிட்ட திட்டு வாங்கியிருக்கேன். அதனால ஒரு பலதரப்பட்ட சம்பவங்கள், அனுபவங்கள், எல்லாத்துக்கும் மேல ஒரு சாதாரணமா இருந்த எனக்கு கூட ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரு விஷயம். அதனால இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. தொண்டர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டியது இருக்கு. மக்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்ய வேண்டிய பணி சுமையும் இருக்கு. எந்த ஒரு தவறு நடந்தாலும் அது வந்து அந்த தவறு தனிப்பட்ட மேல வராது, கழகத்துக்கு மேல வந்துடும் அப்படிங்கிற அந்த கழுத்துக்கு மேல கத்தி தொங்கிட்டே இருக்கும் எப்பவுமே. ஒரு தவறு செஞ்சா இது இவர் செஞ்ச தவறு இல்லை, இது இயக்கத்தோட தவறு அப்படின்னு இயக்கத்து மேல ஒரு அவப்பெயர் வந்துடும். அது வராம இருக்கணும் அப்படிங்கறத கவனமா இந்த 7 வருடங்கள் கடந்து போய் வந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஒரு திருப்திகரமான ஒரு விஷயம். 8வது வருஷத்தை எங்கிட்ட இருந்து தொடங்கி இருக்கீங்க, அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கீங்க. நல்லபடியா பயணிக்கட்டும் உங்களுக்கு 8வது வருடம். நன்றி. அதிமுக ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்களா சார்? உண்மையிலேயே ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் கடந்த ஒரு 3 நாட்களா செய்தித்தாளை திருப்பி பார்க்கிறேன். அதிமுக செய்திகள் எந்த செய்தித்தாள்லுமே ஒரு இந்த வேலையை செஞ்சிருக்காங்க, இங்க கூட்டம் நடத்திருக்காங்க, இங்க போராட்டம் நடத்திருக்காங்க, இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க, அந்த மாதிரி இந்த 3 நாளா பெருசா செய்தித்தாள்ல நான் பார்க்கல. நான் பார்க்கலையா இல்ல நீங்க பார்த்து எனக்கு காட்டினீங்கன்னா கூட நான் ஓகே நாம தான் தவறுதலா கண்டிப்பா விட்டேன். பாண்டிச்சேரியில போராட்டம் நடந்திருக்கு, நாகப்பட்டினத்துல போராட்டம் நடந்திருக்கு, அந்த மீனவர் சார்ந்த போராட்டம் நடந்திருக்கு, அது அறிவிப்பு கொடுத்து நடக்குது. ஊடகம் வந்து இருட்டடிப்பு அப்படிங்கிறது பல நாட்களாக எடப்பாடியார் எல்லா பிரஸ் மீட்டையும் அது ஒரு பாயிண்டா சொல்றாருல. நீங்க அதிமுக சப்போர்ட்டாலாம் எதுவும் பேச வேண்டாம், உண்மையை மக்கள்கிட்ட சொல்லுங்க, உண்மை மக்கள்கிட்ட பேசுங்கன்னு சொல்றாங்களே. ஊடகம் வந்து மிரட்டல்லையும் இருட்டடிப்பு செய்யப்படுது அப்படிங்கிறது வந்து ஒரு பட்டவர்த்தமான ஒரு விஷயம். செய்தித்தாள்ல சார் ஒரு 5-6 பேப்பர் இருக்கு நான் படிக்கிறேன். எந்த செய்தித்தாளுமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படத்தை போட்டோ இல்ல மற்ற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் படத்தை போட்டோ ஒரு செய்தியை கூட நான் பார்க்க முடியலையேன்றேன். நானு ரொம்ப சோர்வா இருக்கீங்களா? ஒரு வேலை சொல்றோமே, டிஐபிஆர்ல இருந்து மிரட்டல் வருது, பட்ஜெட் வேணுமா, விளம்பர பட்ஜெட் வேணுமா, வேண்டாமான்னு மிரட்டல் வரப்படுகிறது. மாதேஷ், நம்ம இந்த பேசுறீங்க இதே சார், உங்களுடைய போராட்டத்தை செய்தியா போடுவாங்க, அதையெல்லாம் யாராலும் தடுக்க முடியாது. அறிக்கையை கூட போடணும், அறிக்கையை கூட போட்டாதான் பேச்சு பொருளா மாறும். சரி, அறிக்கையை கூட பேச்சு பொருளா போகணும், பேசணும்ல, மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல ஒரு அறிக்கை அப்படின்னு. எதிர்கட்சியோட வேலை என்ன? ஒரு அரசாங்கத்தோட அதிகாரத்தோட கவனத்தை ஈர்க்கிறது, மக்களோட குரலா இருக்கணும். அப்ப அது பேச்சு பொருளா மாறும்பொழுது அது மக்களுக்கு அது ஒரு தீர்வு கிடைக்கும். நம்ம பேசு பொருள் அப்படிங்கிறதுக்கான இடத்துக்கே வர விட மாட்டேங்கிறாங்களே. இல்ல நீங்க ஒரே உதாரணம் சொல்றேன் மாதேஷ். ஆங்கில ஊடகத்தோட ஒரு ஜேர்னலிஸ்ட் சென்னையில இருக்காங்க. அந்த பெண் ஒரு ட்வீட் போடுறாங்க. என்னன்னு போட்டாங்க? ஒரு 2.5 வாரத்துக்கு முன்னாடி போட்டாங்க. ஆம்ஸ்டாங் கொலையை பத்தி நீங்க எதுக்கு வந்து பாஜக அதிமுகட்டே வந்து கருத்து கேட்டே இருந்து அதை ஒளிபரப்புறீங்க, இது வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஏன் வந்து பெண் என்கின்ற நிறுவனம் வந்து எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுதுன்னு ஒரு ட்வீட் போடுறாங்க. ட்வீட் போட்ட அடுத்த நாள் அந்த ஆங்கில ஊடகத்தோட தலைமை சேல்ஸ் ஹெட்டை சென்னைக்கு வரவழைச்சு அவரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி மிரட்டல் நடந்த விஷயம் நடந்திருக்குது. 2.5 வாரங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். நம்ம சொல்ல வேண்டாம், ஒரு ஊடகத்தில் இருக்கிற முன்னணி நிறுவனம், ஆங்கில ஊடகத்தோட முன்னணி நிறுவனம், இந்தியாவின் முன்னணி நிறுவனத்தோட ஒரு ஜேர்னலிஸ்ட் போடுறாங்க ட்வீட்டா. நாங்க சொன்னாலாச்சும் எதிர்கட்சி போய் சொல்றீங்கன்னு சொல்லலாம், ஊடகத்துறை சார்ந்தவங்களே சொல்றாங்க ஊடகம் வந்து மிரட்டப்படுகிறது அப்படின்னு. இல்ல சார், நீங்க குழப்பங்கள்ல இருக்கீங்க, ரொம்ப அமைதியா இருக்கீங்கன்றதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு டேட்டை பிக்ஸ் பண்றீங்க, 9ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அது திடீர்னு ரத்தாகி செயற்குழு கூட்டமா 16ஆம் தேதி நடக்குதுன்றீங்க. ஏன் அப்ப மாவட்ட செயலாளர் கூட்டம் அவசர அவசரமா ஒரு அறிவிப்பு வருது, அதை மறுபடியும் திரும்ப பெற்று விட்டோ அல்லது வந்து அதை அப்படியே கண்டுக்காம விட்டோ 16ஆம் தேதி செயற்குழு கூட்டம்ன்றீங்க. ஏன் அந்த அவசரம்? ரொம்ப அவசரமா ஒரு கூட்டத்தை அனௌன்ஸ் பண்றோம், உடனே அதை மீறி இன்னொரு கூட்டத்தை அனௌன்ஸ் பண்றோம். அப்ப நம்ம வந்து ஒரு முன்முடிவே இல்லாம நம்ம எதையோ ஒண்ணு பண்றோம், திடீர்னு அது செட் ஆகாது, அப்ப அது மாத்திப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? செயற்குழு உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர், ஆமா, எல்லாரும் அடங்கியது, எல்லாம் அடங்கினது. அப்ப முதல்ல அதை அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம்ல. இல்ல, இது ஒரு ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ரிவ்யூ மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டாரு. மாவட்டம் வாரிய 40 பாராளுமன்ற தொகுதிக்கும் கூப்பிட்டு பகுதி நிர்வாகிகள் வரைக்கும் வச்சு எல்லார்ட்டையும் இன்னும் முடிக்கல, இன்னும் சில மாவட்டங்கள் முடிக்கல, ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இதன் தொடர்ச்சியாக திருப்பி மாவட்ட செயலாளர் ஒரு செயற்குழுவாக வச்சு என்ன செய்வாங்க, எடப்பாடியாருக்கு மைண்ட்ல ஒரு டார்கெட் இருக்கு, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், இந்த திசையை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கறதுலாம் இருக்காது. அது எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வந்து செயற்குழுவா வைக்கிறது ஒரு சிறந்த விஷயம் தான், நல்ல விஷயம், சிறந்த விஷயம் தான். அதை முன்கூட்டியே எடுக்காம அது ஒரு தடுமாற்றத்தோட ஒரு ஆக்சலரேஷன் இருக்குல்ல, ஒரு தடுமாற்றம் தெரியுது அந்த இடத்துல. இதை நம்ம எப்படி சொல்லணும்னா, தடுமாற்றம்னு யூஸ் பண்றதுக்கு பதில்
ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் இல்லாமல் ஒரு செயற்குழுவை கூப்பிட்டு இன்னும் அதிகாரத்தை வந்து வலுப்படுத்தி வழிநடத்தும் இடத்தில் எடப்பாடியார் இருக்கிறார் அப்படிங்கறதா மெசேஜ். அந்த மெசேஜை வந்து சொல்ல மறுக்கிறாங்க ஊடகத்துல சில பேர். இதை அப்படியே நிறுத்திடுறாங்க. தடுமாற்றம், தத்தளிப்பு, இல்ல அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படி அந்த மாதிரி. இது கிடையாது. செயற்குழுவை அழைத்து ஆலோசனை பிளஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற இடத்துல அவரோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பயணம், அந்த பயணத்தோட அடுத்த கட்டம்னு சொல்லி தேர்தலை நோக்கி போகிறதுக்கான சமிங்கை இது. அதைத்தான் பார்க்கணுமே ஒழிய இது வந்து ஒரு பலவீனம் இல்லை. இதுதான் மெசேஜ். அதே பழைய ஸ்ட்ராங்கோட தான் நாம இருக்கோமா சார்? இதை நான் பலமுறை கேட்கறேன், நிறைய பேட்டிகள்ல உங்ககிட்டயே கேட்கறேன் இந்த கேள்வியை. எண்ணிக்கையின் அடிப்படையில பேசணும் அப்படின்னா எண்ணிக்கையின் அடிப்படையில அது விட்டுருங்க, நம்பர்ஸ் இருக்கு, சட்டமன்றத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம இப்ப போய் ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சி அவங்க எது செய்தாலும் குற்றம் சொல்லணும்னு இல்லை, அவங்க செய்யற தவறுகளை சுட்டி காட்டணும், தினந்தோறும் அறிக்கை வரணும், தினந்தோறும் ஏதேனும் ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி பேசணும். அண்ணாமலை பேசுறது ஹைலைட் ஆகுது, சீமான் பேசுறது ஹைலைட் ஆகுது. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறது பெரிய அளவுக்கு ஹைலைட் ஆகலையே சார் தமிழ்நாட்டுல. அதுக்கான விடை நீங்களும் சொல்லுங்களேன் ஊடகத்துல இருந்து. என்ன சார் ஒரு அறிக்கை ஊடகத்து மேலேயே பழி போடக்கூடாது. நீங்க உங்க செயல்பாட்டை வீரியமாக செய்யல அப்படின்றதுதான் பல விமர்சகர்களுடைய பார்வை. எடப்பாடியார் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அறிக்கை கொடுக்காம இருக்காரு. அவினாசி அத்திகடவு திட்டம் அறிக்கை கொடுக்காம, ஒரு மத்திய பிரதேசத்திலிருந்து ஒரு முதல்வர் வந்து இங்க கூட்டம் நடத்தி முதலீடு செய்யுங்கன்னு எடுத்துட்டு போறாரு, அதை பத்தி அறிக்கை கொடுக்காம இருக்காரா? தமிழகத்தை பாதிக்கின்ற எந்த விஷயத்துக்காவது அறிக்கை கொடுக்காம இருக்காரா? மேகதாது விஷயம் இப்போ திருப்பி துரைமுருகன் போகும்போது அதுக்கு அறிக்கை கொடுக்காம இருந்திருக்காரு. எந்த விஷயத்துக்கு அவர் வந்து குரல் கொடுக்காம இருந்திருக்காரு? ஒரு மீனவர் இறந்திருக்காரு, கடல் விழுந்து காணாம போயிட்டாரு, அறிக்கை வந்த பிறகு அவசர பட்ஜெட் பற்றி உங்களுடைய நிலைப்பாடு நீங்க சொன்னீங்க. ஆனா அந்த ஃபோர்ஸ் இருந்ததா உங்ககிட்ட? ஏன் பிஜேபின்னா ஒரு ஃபோர்ஸே இல்ல உங்ககிட்ட, வேகமே இல்லையா சார்? இது என்ன கட்டமைப்பு? இது என்ன தீர்மானிக்கிறது? ஃபோர்ஸை காணா அதை காணா அப்படின்னா நேரம் நிர்மலா சீதாராமன் வீட்டை போய் முற்றுகையிடணுமா? அந்த வெளியே வரணும், எதோ அங்கே போய் உட்காந்துக்கணுமா? 10 பேர் சார். நீங்க தமிழ்நாடுன்ற பெயரே இல்லைன்றது ஒரு பெரிய குரலா ஓங்கி ஒலிக்குதுங்க தமிழ்நாட்டுல. எங்க மாநிலத்து பேரே இல்லாம ஒரு பட்ஜெட்டை வெளியிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க. நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க? 28 முறை ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல ஜிஎஸ்டியோட சதவீதத்தை திருத்தி அமைச்சிருக்கோம் அதிமுக ஆண்ட காலத்துல. இந்த மாதிரி ஒரு வரலாறு சொல்லுங்க. நான் கேட்டது, நான் கேக்குறேன், தமிழ்நாடுன்னு பேரு இருந்ததா? தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குனாங்களா இந்த பட்ஜெட்ல? நான் ஒண்ணு கேக்குறேன். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி பார்த்தா 2006 தமிழ்நாடு இல்ல, அது அதையும் படிச்சாங்களா லைனா? 2006 இல்ல, 2007 இல்ல, 8 இல்லன்னு. இது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது வந்து கொடுக்க போதா? ஏட்டு சுரக்கை கறிக்கு உதவாதுன்னு எதுக்கு சொல்லி இருக்கிறாங்க? இப்ப தமிழ்நாடு 100 தடவை பேர் வந்துட்டா மட்டும் தமிழ்நாட்டுக்கு நிதி வந்துருமா? சரி, எது முக்கியம்? வடையை திங்கணுமா தொலை என்னணுமா? சரி சார், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. பாஜக உதவுமா உதவாதா சொல்லுங்க? பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு உதவுமா உதவாதா? உதவலைன்னா கூட உதவ வைக்கணும், அதான் ஆளுமைங்கிறோம் சார். நீங்க வித்தியாசம் தான். நீங்க திமுக செயல்படணும்னு சொல்றீங்க, திமுக செயல்படலன்னு சொல்றீங்க. பிஜேபி இதையா செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்றீங்களா சார்? வித்தியாசம். செய்ய வேண்டியவர்கள் செய்ய மறுக்கிறார்கள். நீங்க ஏன் செய்ய மாட்டேன்றன்னு சட்டையை அங்க பிடிங்க சார். புடிச்சு பண்ண வைக்கணுங்கிறேன் நானு. சட்டையை பிடிக்கிறது மட்டும் இல்ல, அது வந்து அரசியல், மலிவு அரசியல். சட்டையை பிடிச்சாலும் செய்ய வைங்கிறேன். செஞ்சு வச்சு காமிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? எதிர்கட்சி வரலாறு நீங்க என்ன பண்ணுவீங்க? எதிர்கட்சியா இல்ல எந்தவா இருந்தாலும் நிலைப்பாடு என்ன? 39 நாடாளுமன்ற உறுப்பினர் 40 வச்சிருக்கீங்கன்னா என்ன செய்ய வச்சீங்கிற கேள்வி வருதா இல்லையா? இப்போ சரி, எதிர்கட்சியா உங்க ஆட்சி காலத்துல திமுக இப்படியா செயல்பட்டது? திமுகவோட ஃபோர்ஸ் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. பன்வாரிலால் புரோஹித் அங்கங்க இதுக்கு போனார், ஆய்வுக்கு போனார்ல. நேரா நாடாளுமன்றம் போங்க, அடுத்து இங்க வாங்க. அது பன்வாரி போடுற, அடுத்தது அங்க வருவோம். பன்வாரிலால் புரோஹித், வித்யாசாகர் ராவ்ல இருந்து ஆரம்பிச்சு ரவி வரைக்கும் அப்புறம் பேசுவோம். நாடாளுமன்றத்துல 38 எம்பி ஃபர்ஸ்ட் டேர்ம்ல, இப்ப ரெண்டாவது டேர்ம்ல 40 எம்பி செயல்படலன்னு நான் சொல்றேன். அவங்க ஆளுங்கட்சியா அவங்க செய்யற வேலையை பத்தி நீங்க எனக்கும் மக்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, அது அப்புறம் பேசுவோம். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க செயல்படல அப்படின்னு நான் சொல்லல. மக்களின் கேள்வியை நான் கேட்கிறேன். நாடாளுமன்றத்துல அதிமுக ஃபோர்ஸா செயல்படல, சரி, அப்படி அமைதியா இருக்கீங்க, மந்தமா இருக்கீங்க, எங்கப்பா எதிர்கட்சி எங்கப்பான்னு தேடுறாங்க சிலர் எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில கேட்கறத நான் கேள்வியா வைக்கிறேன். நாடாளுமன்றத்துல 37 எம்பியை வச்சிருந்த காலம் வந்து 2014, சரிங்களா? அப்பதான் வந்து உணவு பாதுகாப்பு சட்டம் சொல்லி அவசரமா தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வந்து பாஸ் பண்ணாங்க திமுக காங்கிரஸ். புரட்சி தலைவி அம்மா 2014 வந்து முதல் குரல் கொடுத்தது என்ன? உணவு பாதுகாப்பு சட்டம் பாஸ் பண்ணிட்டீங்க, ஆனா அது வந்து டார்கெட்டட் பிடிஎஸ். தமிழ்நாடு இருக்கிறது யூனிவர்சல் பிடிஎஸ். இதனுடைய பயனாளிகளை தேர்வு செய்யும் உரிமை தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கு, அதை ஒத்துக்கிட்டா நாங்க அமல்படுத்துவேன்னு சொல்லி போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, நீங்க பயனாளிகள் கொடுங்க. உதய மின் திட்டம்னு ஒண்ணு வந்தது, இல்ல அப்படின்னு நிறுத்துறாங்க. இது மாதிரி எத்தனையோ வரலாறு எங்களால சொல்ல முடியும். நீட் தேர்வு, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து எங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறாங்க
அவங்க பார்ட்டியை இங்க இருக்கட்டும், அப்பதான் ஸ்டே ஆர்டர் வாங்க முடியும்னு சொல்லி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை நம்மளோட பார்ட்டியை நின்னாங்க. ஆப்போசிஷன் இதெல்லாம் ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதிர்க்கட்சியா எல்லாம் இது நீங்க நாடாளுமன்றம் பேசுறீங்களா எதிர்க்கட்சியா? அப்போ 2014 சொல்றேன். நான் இப்ப எடப்பாடியா செயல்படலன்றேன். இன்னைக்கு மாநில எடப்பாடி பழனிசாமி நம்ம நாடாளுமன்றம் பேசிட்டு இருக்கோம். ஆமா அதுதான் நாடாளுமன்றத்துல சொல்லுங்க. நாடாளுமன்றத்துல மாநிலங்களவையில் இல்லையா? மாநிலங்களவையில் எங்க செயல்படலன்னு சொல்லுங்க. தம்பிதுரை எந்த மரியாதைக்குரிய தம்பிதுரை அவர்கள் எந்த விஷயத்த பேசணும்னு சொல்லுங்க. டெவல்யூஷன்ல இருந்து ஆரம்பிச்சு, நிதி பகிர்மானத்துல இருந்து ஆரம்பிச்சு, ஜிஎஸ்டி வரைக்கும் ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் பேசி எல்லாத்துக்குமே ரெக்கார்டு இருக்கு. இப்போ மரியாதைக்குரிய எங்க அமைச்சர் அண்ணன் சி.வி. சண்முகம் அவர் என்ன சொன்னாரு? தமிழகத்துக்கு தேவை நிதி, நீங்க கிண்ண அல்வா இல்லைன்னாரு. சொன்னார்ல, எத்தனை ஊடகத்துல அது பேசினாங்க? சொன்னாரா இல்லையா? சரி, தமிழகத்துக்கு தேவை நிதி, உங்களோட சப்போர்ட், நீங்க கிண்ண அல்வா இல்லைன்னாரு. எடப்பாடி சொன்னாரா? சி.வி. சண்முகம் நாடாளுமன்றத்துல சொன்னாரு. எடப்பாடி சொல்லுவாரா? இப்ப ஸ்டாலின் இப்ப என்ன பேசினாரு வரைக்கும்? ஏன் ஸ்டாலின் எல்லாமே பேசுறாரு? என்ன பேசினாரு? பிஜேபி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த 40 MP என்ன பண்ணாங்க? அவங்க என்ன பேசினாங்க? எல்லாருமே பேசினுறாங்க சார். என்ன பேசினாங்க? அப்ப கேளுங்க, அடுத்த கட்டத்துக்கு வருவோம். அப்போ பேசி அதனால என்ன பயன் தமிழ்நாடுக்கு? எதிர்க்கட்சியா செயல்படுறாங்க. பேசி என்ன? ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவரா பார்லிமெண்ட்ல செயல்படுறது எனக்கு தெரியுது சார். ஒரு அதிமுக தமிழ்நாடு சட்டமன்றத்துல எதிர்க்கட்சியா செயல்படுறது சின்னதா தெரியுது. அந்த வேகம் ராகுல் காந்தி போர்ஸ் இங்க இல்லையே அப்படின்னு நான் கேக்குறேன். இதே தான் நாங்களும் அதே போல களத்திலயும் இல்லையே சார். இதைத்தான் திருப்பி சொல்றோம். மதேஷ், ஊடகத்தை பேச ஆரம்பிக்க சொல்லுங்க. ஊடகத்தை பயப்பட வேண்டாம், தைரியமா ஊடகத்துறையோட பணியை செய்ய சொல்லுங்க. உண்மையை பேச சொல்லுங்க, அது போதுங்கிறோம். நீ அதிமுகனே சப்போர்ட் பண்ண வேண்டாம், உண்மையை பேச சொல்லுங்க. ஊடகம் தான் இந்த ஆட்சியை காப்பாத்திட்டு இருக்கு, பேச சொல்லுங்க ஊடகத்தை. அப்புறம் எடப்பாடியார் கொடுத்த அறிக்கையில வெயிட்டேஜ் இருக்கா, அவர் உண்மைதான் அறிக்கையை கொடுத்திருக்கிறாரா இல்லைங்கிறது அப்புறம் அடுத்து பேச்சு பொருளா வரும். ஒரு அறிக்கையை கொடுத்து ஊடகத்துல ஸ்க்ரோலிங் நியூஸா போட்டீங்கன்னா எப்படி பேச்சு பொருளா மாறும்? விவாதம் வைக்கிறீங்க. சுஜித்துக்கு வச்சிங்களே 3 நாள் லைவா போட்டு தீபாவளியை கொண்டாட பண்ணீங்களே. ஒரு தனியார் நேரத்துல தாத்தா வச்ச போர்வலுக்கு ஒரு குழந்தை இறந்ததுக்கு 3 நாள் லைவ் போட்டீங்களே. இப்ப என்ன நடக்குதுங்க தமிழ்நாடு? என்ன நடந்துட்டு இருக்கு? நேற்றுக்கு நங்கநல்லூர்ல அரசு பள்ளியில ஒரு மாணவன் பேக்ல கஞ்சா பொட்டல வச்சிருந்ததை அந்த ஆசிரியர் பிடிச்சு போலீஸ்ல கொடுத்துருக்காரு. எங்கடா கஞ்சா வாங்கினா? அந்த பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல வாங்கினேங்கிறான். எத்தனை ஊடகம் பேசுது? போதையில ஒரு ஆசாமி ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணிக்கான்னு வியாசர்பாடியில ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு வீடியோ எடுத்து மிரட்டினார்னு சொல்லி அடிச்சு மக்களே அண்டராயரோட கொண்டு போய் உட்காந்து வச்சிருக்காங்க. இது மாதிரி தினம் எவ்வளவு அவலமான விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. என்ன பேசணும்னு தெரியாம அதிமுக இப்ப தடம் மாறிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சமாதானம் நடக்குதே? நான் கேட்கல, நான் என்னுடைய கேள்வியில மக்கள் கேட்கறாங்க. பாராளுமன்ற தேர்தல், பிரதமர் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல், உட்காந்துக்கிட்டு நீங்க திமுகவை திட்டின்னு இருக்கீங்களே. பிஜேபி மோடியை பற்றி உங்க நிலைப்பாடு என்ன? பிஜேபி பற்றி உங்க நிலைப்பாடு என்ன? அப்புறம் எதுக்கு நீங்க வெளியே வந்தீங்க? கேள்வி கேட்க வேண்டிய நீங்க கேள்வி கேளுங்க. நீங்க கேட்கணும். ஒரே ஒரு செங்கல பிஜேபி நமக்கு ஆபத்து அப்படின்றத திமுக சொல்ற மாதிரி நீங்க ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? பார்லிமெண்ட்ல லோக்சபால எங்கள்கிட்ட ரெப்ரசன்டேஷனே கிடையாது, நாங்க 0. அப்ப குண்டுச்சட்டிலே குதிரை ஓட்ட போறீங்க. ராஜ்யசபால 4 உறுப்பினர் இருக்காங்க. கேள்வி கேட்கலன்னா உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். தம்பிதுரை அவர்கள் என்ன பேசினாரு, சி.வி. சண்முகம் அவர்கள் என்ன பேசினாரு. உண்மையாவே ஊடகத்துல பிஜேபி அதிமுக எதிர்க்கிறதா சார்? ஆமா எதிர்க்குது. யார் இல்ல சார், அந்த ஃபோர்ஸ் இல்ல சார், திமுக மாதிரி இல்ல சார். இப்படி நீங்க தீர்ப்பு எழுதிட்டீங்க. நான் சொல்லல சார், நான் தீர்ப்பு எழுதல சார். நான் தீர்ப்பு எழுதல. 40 சீட்டை கொடுத்து திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. திமுக கூட்டணி போட்டாங்க சார். மக்கள் கொடுத்த தீர்ப்பு. அந்த வாதத்துக்கே வருவோம் மதேஷ். நாங்க ஃபோர்ஸா எதிர்க்கல, திமுக மாதிரி நாங்க ஃபோர்ஸா எதிர்க்கல. முதல் டேர்ம்ல 38 MP, இப்ப 40 MP. என்ன அப்படி ஃபோர்ஸா எதிர்த்த திமுக தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சுன்னு மட்டும் சொல்லுங்க மதேஷ். ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. நான் இந்த இதோட நிறுத்திக்கிறேன். வாய மூடி நீங்க என்ன சொன்னாலும் இப்படி கையடி கேட்டுக்கிறேன். 2019 2024 38 MP. ஒண்ணுமே பண்ணாதவங்களுக்கு எதுக்கு மறுபடியும் 40 கொடுத்தாங்க? ஒரு பாயிண்ட் சொல்லுங்க மதேஷ். எதுக்கு 40 கொடுத்தாங்க? அதை விடுங்க, அதை அடுத்து விடுவோம். நீங்க சொல்லுங்க மதேஷ். 38 MP ஃபோர்ஸா எதிர்த்த திமுக ஒரே ஒரு செங்கலையை எடுத்து சுத்திய பட்டத்தில் இளவரசர் அப்படின்னு சொல்லி என்ன வேணா என்னால பேச முடியும். ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, நான் இந்த விவாதம் முடிக்கிற வரைக்கும் பேசுறேன். நீங்க என்ன சொல்லணும் கேட்கிறேன். இது எனக்கான கேள்வி மட்டும் இல்ல, நம் நாட்டு மக்களுக்கான சொல்லுங்க. உங்க மூலமா நாட்டு மக்களுக்கு தெரியும். 38 MP வச்சு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க? மறுபடியும் சில பூத்துகள்ல ஒரு ஓட்டு கூட உங்களால வாங்க முடியல சார். இந்த மாதிரி பல பூத்து எடுத்து ஹைலைட்டா காட்டலாம் சார். அடுத்த டாபிக் ஓடாதீங்க. இல்ல நான் இதுக்கு மட்டும் சொல்லுங்க. நாங்க திமுக மாதிரி ஃபோர்ஸா எதிர்க்கல பாஜகவை. ஆமா சரி மதேஷ், அது உங்களோட ஸ்டேட்மெண்டாவே சொல்லிட்டீங்க. அப்படி ஃபோர்ஸா 38 MP வச்சு திருப்பி 40 MP வாங்கின திமுக தமிழ்நாட்டுக்கு 2019 இருந்து இது வரைக்கும் என்ன பண்ணாங்க? இந்த எம்பியை வச்சு என்ன பண்ணாங்கன்னு ஒரு தரவு கொடுங்க. இந்த ஆளுங்கட்சியா இல்ல நாங்க இருந்து ஒரு தரவு பண்ணுவாங்க. அவங்க ஆளுங்கட்சியா நாங்க இல்ல இந்தியா கூட்டணி இல்லன்னு வாங்க. அவங்க
அதுதானே சொல்லுவாங்க. ஒரு தரவு கொடுங்கன்னு கேட்டேன். ஒரே ஒரு தரவு கொடுங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒரு தரவு கொடுங்கன்னு கேட்டேன். சரி, இதான் மாதேஷ். வாயில் என்ன வேணா சர்க்கரை பந்தலில் தேன்மலைன்னு வழக்கமா அவங்க சொல்ற மாதிரி என்ன வேணா பண்ணிட்டு போகலாம். ஆனா 28 முறை அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து திருத்தம் பண்ணது. இன்னைக்கு வந்து அந்த கட்சியை சார்ந்த நிதின் கட்கரியே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இன்சூரன்ஸ்ல வந்து 12% ஜிஎஸ்டியை போடாதீங்க, கம்மி பண்ணுங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. தமிழகத்திற்கு நிதி வேணும்னு சொல்லி 2014-15 13th ஃபினான்ஸ் கமிஷன் முடிச்சோடனே போலீஸ் தலைவி அம்மா ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அப்பெல்லாம் எதிர்கட்சியா இருந்த திமுக எதுக்கும் சப்போர்ட் வரல, வாய் மூட்டு பேசாம இருந்திருக்கு. இப்ப எந்த விஷயத்தினாலும் உடனே அதிமுக கூட வாங்க, அதிமுக கூட வாங்க. மேகதாது பிரச்சனை உடனே அமைச்சரவை பார்க்கணும் வாங்க, அதிமுக வாங்க கூட வாங்க. எதா இருந்தாலும் நீட் பிரச்சனை அதிமுக கூட வாங்க. எவ்வளவு பெரிய ஜனநாயகம் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஜனநாயகம் அது. திமுக இவ்வளவு இறங்கி வருதுன்றது பெரிய விஷயம். அது பேர் கையாளாகத்தணும் ஜனநாயகம். அது பேர் கையாளாகத்தணும். அப்புறம் எதிர்கட்சி இருக்கும்போது அவ்வளவு வீரம் பேசுவானு. நீங்க இந்த மாதிரி ஒரு முறை கூட அழைச்சு பேசல. அதுவும் கொரோனா காலத்துல அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினா நடத்த மாட்டேன்ட்டீங்க நீங்க. ஆமா, அதுக்கு சொன்னீங்க நடத்த மாட்டேன்னு எல்லாம் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இறந்தவர்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு தீர்மானம் போட்டு மக்களை வெளியில வர தூண்ட வேலை தானே. அதுக்கு ஒரு ஒன்றிணைவோமான ஒரு பேரை வச்சு மக்களோட உயிரோட விளையாண்டீங்களா? அதானே. இன்னைக்கு வந்து நீட்டுக்கா உதயநிதி ஸ்டாலின் ஓப்பனா கூப்பிடுறாரு. நீங்களே கிரெடிட் எடுத்துக்கோங்க வாங்க கூடன்றாங்க. அதே போல காவிரி மேலாண்மை வாரியம் வாங்க போலாம், நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்கலாம். உதயநிதி ஸ்டாலின் ஞாபகப்படுத்தி அவங்க அப்பாட்ட அந்த ஒரு கையெழுத்து போட சொல்லுங்க. அந்த ஒரு கையெழுத்து போட்டாலே போதுமே, நீட் போயிருமே. அப்புறம் நாங்க வரணும், அதை சொல்லுங்க, ஞாபகப்படுத்துங்க அவருக்கு. ஒரு கையெழுத்து போட்டாலே ஸ்டாலின் கையெழுத்து போட மறந்துட்டாருன்னு தெரியல. இந்த சொல்லுங்க, நீங்க எதிர்கட்சியா தான் செயல்படுறீங்கன்னு சொல்லிட்டா நான் அடுத்த கேள்விக்கு போயிடுவோம் சார். ஊடகமா செயல்படுச்சுன்னா நாங்க எதிர்கட்சியா இருப்போம் சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. போதுமா? நீங்க சார் இந்த பக்கம் பால் என் பக்கமே அடிக்கிறீங்க. ஊடகமா செயல்படுச்சுன்னா கண்டிப்பாக எதிர்கட்சி கேட்க கூடாதா? நீங்க பண்ணுங்க சார், நீங்க சார் உங்க டிபார்ட்மெண்ட் சார் இந்த வேலையை செய்யுங்கன்னு நாங்க சொல்றோம் சார். செஞ்ச வேலையை சொல்லுங்க சார்ங்கறனால நீங்க அதை மாத்தி சொல்றீங்க, செய்யுங்கங்கறீங்க. செஞ்ச வேலையை சொல்லுங்க. பிஜேபியை விட்டு வெளியே வந்து, பிஜேபி அலையன்ஸை விட்டு வெளியே வந்து நமக்கு உண்மையிலேயே லாபமா சார்? சொல்லுங்க, நமக்கு லாபமா நட்டமா சார்? பிஜேபியை விட்டு வெளியே வந்ததுக்கு மக்களிடம் அங்கீகாரம், வரவேற்பு எங்க வந்திருக்கு? லாப நஷ்டம் எங்க வந்திருக்கு? அங்கீகாரம் தேர்தல் கணக்குல வாக்கு லாபம்னா ஆமா லாபம். இது லாபமா? ஆமா லாபம். இந்த ரிசல்ட் லாபமா? ஆமா. அதிமுகவுக்கு இது லாபம். ஆமா சார். டேட்டா எடுத்து வச்சு உட்கார்ந்து பேசணும்னா பேசுவோம், வாங்க பேசுவோம். பெரிய சரிவை சந்திச்சிருக்கோம் சார் நம்ம. மாதேஷ் 85 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம்னு சொன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? 2 கோடி உறுப்பினர்களை அவங்களே ஓட்டு போடலையான்னு கேட்பீங்கல்ல. திமுக எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கு? 1 கோடியே 17 லட்சம். அவங்களுக்கு தான் 2 கோடி உறுப்பினர் நாங்க. பாக்கில எங்க போனாங்க? ஆனா அவங்க 40க்கு 40. அதான் எண்ட் ரிசல்ட் என்ன? இலக்கு பார்லிமென்ட்க்கு அனுப்பிட்டாங்க. சரிங்க, எண்ட் ரிசல்ட் அதோட நிக்கல. அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 40க்கு 40 தேர்ந்தெடுத்து பார்லிமென்ட்க்கு அனுப்பிச்சு என்ன பிரயோஜனம்? தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? இது வந்து நம்ம ஓட்டரசியலுக்கான ஜனநாயகத்தின் கேள்வியா இது? கண்டிப்பா இந்த கேள்வி தான் கேட்கணும் சார். இங்க பாருங்க, ஓட்டு ஜெயிப்பாங்க சார். ஓட்டு போட்ட மக்கள் நீங்க 49 கூட எடுக்கல சார் நீங்க. சரிங்க, நாங்க தோத்துட்டோம்னு ஒத்துக்கிறேங்க. ஆமா, நாங்க சைபர் தான் ஒத்துக்கிறேன். சரி, ஓட்டு போட்ட மக்கள் என்ன கேட்பான்? அடுத்தது ஓட்டு போட்டு அமிச்சாமே என்ன பிரயோஜனம் கேட்பானா? அவங்க கேட்கல, நீங்க கேளுங்க. மோடியை கேட்க, அமித்ஷாவை கேளுங்க, நிர்மலா சீதாராமன் நீங்க கேளுங்க. ஓட்டு போட்டது இவங்களுக்கு தானே சார். ஓட்டு போட்டது இவங்களுக்கு தானே. இது மக்கள் பாத்துட்டு இருக்காங்க சார். சத்தியம், நான் திரும்ப கேக்குறேன். ஓட்டு போட்டது ஓட்டு போட்டவங்க அவங்கள போய் கேளுங்கன்ற மாதிரி. ஓட்டு போட்டது இவங்க தானே பிரதர். இவங்களுக்கு தானே ஓட்டு போட்டுருக்காங்க மக்கள். இவங்க தானே வாக்குறுதி கொடுக்குறாங்க. இந்த ஒரு கையெழுத்து வாக்குறுதி இப்ப ஞாபகப்படுத்தினல, அது மாதிரி இவங்க தானே வாக்குறுதி கொடுக்குறாங்க. தமிழக உரிமையும் வாழ்வாதாரத்தையும் மீட்டுட்டு வந்துடும் இவங்க தானே வாக்குறுதி கொடுக்குறாங்க. சரி, எங்க செஞ்சாங்கன்னு காட்ட சொல்லுங்க. திமுக நாளுக்கு நாள் அதிமுகவின் வாக்குகளை பறித்து கொண்டிருக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியலையா? திமுக பறிக்குதா? ஆமா, எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் போயிட்டு இருக்குன்றது ஒரு 2-3 உதாரணம் சொல்லிட்டா. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேட்டியில உட்காரும் பொழுது அதிமுக வாக்குல பாஜக முழுங்கிட்டு இருக்குன்னாங்க. இப்ப அடுத்து திமுகங்கிறீங்க. இல்ல, திமுக பக்கம் போயிட்டு தமிழ்நாட்டுல கட்சியை ஆரம்பிச்சு யாரெல்லாம் ஓட்டு வாங்கினா அவங்க ஓட்டு எல்லாமே அதிமுக. பெண்கள் வாக்குகள் அதிகமா அதிமுகவுக்கு தான் போகும், அதுதான் வரலாறு. ஆனால் பெண்கள் வாக்குகளை 1000 ரூபாய் கொடுத்து கவர் பண்ணிட்டாங்க திமுக, இன்னைக்கு வாங்கிட்டாங்க. அதே போல படிக்கின்ற மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அடுத்து தமிழ் புதல்வன் திட்டம் படிக்கின்ற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. போச்சா? நீங்க என்ன பண்ணீங்க? 1000 ரூபாய் இந்த படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுல திமுக வந்து வர விஷயம் நினைச்சு இதெல்லாம் பாருங்க. அது வந்து யாருப்பா செஞ்சாங்க? முதல்வர் செய்யறாங்க. ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை பண்ணா இப்படிதான் இருக்கும். காலங்காலமா இருக்கிற விஷயம் இதெல்லாம். என்ன உரிமை தொகைன்னு சொல்லி 3.25 கோடி பெண்களுக்கு 2.25 கோடி பெண்களுக்கு பட்டநாமம் சாத்திட்டு 1 கோடி பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அதுல எத்தனை பேருக்கு போகுதுன்னு இது வரைக்கும் தெரியல. அவங்க ஃபாஸ்டா போயின்னுறாங்க. நீங்க அந்த வேகமே இல்லையா சார்? நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா டஃப் காம்படிட்டரா இருக்க மாட்டீங்க போல தெரியுது. அதாவது இது எப்படி ஆகி போச்சுன்னா, பூனை கண்ணை மூடுனா பூலோகம் இருண்டது அப்படின்னு என்னால பழமொழி கரெக்டா சொல்ல முடியும். நான் கரெக்டா சொல்றேன். பூனை கண்ணை மூடுச்சுன்னா பூலோகம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி
ஒரு அறிவிப்பு அரசியல் இந்த மாதிரி 1000 ரூபா அந்த மாதிரி 1000 ரூபாங்கிறனாலே அவங்க வேகமா போறாங்க வளர்றாங்கிற அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு ஆயிட்டோம்ல. அது ஏதோ ஒரு மனதுல ஒரு 1000 பேர் ஒரு 10,000 பேர் அந்த மாணவர்கள் மனதுல ஒரு விவசாய திமுக ஒரு உதவி தொகை கொடுக்குறாங்க. நெசவாளர்கள் நலிஞ்சுக்கிட்டு இருக்கிறது கண் கூட பாக்குறோம். அதுக்கு அறிக்கை கொடுக்கற எடப்பாடியார், அதுக்கு பதில காணும், அதுக்கு அவதூறு பதிலா வருது. மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து முதல்வர் வந்து இங்க கூட்டம் நடத்தி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு போறேன்ட்டு போறாரு. இங்க இருந்து ஒருத்தர் கிளம்பி அமெரிக்கா போறாராமா முதலீடு வாங்க இருக்குன்னு. அப்புறம் போன வருஷம் தானே குளோபல் இன்வெஸ்டர் மீட் ஒன்று நடத்துனாங்க. அப்ப அமெரிக்கா கண்ணுக்கு தெரியலையா? அப்போ அதெல்லாம் அமெரிக்கா டிஆர்பி ராஜா மறந்துட்டாங்களா? ட்ரில்லியன் அளவுக்கான டாலர்ல நம்முடைய வருவாய் உயரும்னு சொன்னாரு. பாக்கல உயரும் சொல்லிட்டே இருப்பாருங்க. எல்லாருமே சர்க்கரை பந்தலில் தேன் முளைந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க. அமைதி பூங்கா தமிழன்னாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சிலிண்டர் வெடிச்சது. போதுமான தீவிரவாத தாக்குதல் கூட சொல்லு. சிலிண்டர் வெடிச்சது இவங்க வந்த பிறகு சிலிண்டர் வெடிக்குது. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடக்குது. ஸ்கூலுக்கு போற பையனோட பேக்ல கஞ்சா பொட்டலம் கிடைக்குது. பாலியல் பலாத்காரம் சர்வசாதாரணமா நடக்குது. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. ஆனா இவங்க எல்லாம் என்ன அதை சொல்றாங்க, தமிழகம் முன்னேறி கொண்டிருக்காங்க. கோர்ட் வந்து அசிங்கமா திட்ட வேண்டியதா இருக்கு. ஒரு கோர்ட் என்ன சொல்லுது, ஒரு மாநில முதலமைச்சர் பார்த்து அப்பா அம்மா வேணா அந்த கல்வராய மலைப்பகுதியில போய் பார்த்து அங்க இருக்கிறவங்களுக்கு எதோ வாழ்வாதாரத்துக்கு எதோ ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாத்துருவாங்கன்னு கோர்ட் சொல்லுது. இதோட ஒரு கேவலம் இருக்க முடியுமா? அதே கோர்ட் நேதிக்கு சொல்லு டிவிஎஸ்சி, ஏன்டா இதோட உங்களால கேவலமா வேலை பார்க்க முடியாதாடா? 2 அமைச்சரை வந்து காப்பாற்றணுங்கிறக்க இப்படி இல்லாம வேலை செய்யணும்னு ஒரு கோர்ட் அசிங்கமா சொல்லுது. இதெல்லாம் பேச்சு பொருளா வர்றது. இதெல்லாம் எங்கேயுமே தெரியாது. ஆனா எல்லாமே நல்லா இருக்கு நாமளும் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். சிறப்பா இருக்கு, இவர் சொல்லிட்டாரு சிறப்பா இருக்கு, அவர் சொல்லிட்டாரு சிறப்பா இருக்கு, அங்கே போறவர் சொல்லிட்டாரு சிறப்பா இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டாலின் சொல்லிடுவார். வந்து எந்த கொம்பாதி கொம்னாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்திருக்கேன்னு சொல்லிடுவோம். அதான் உண்மை. அப்படிதானே? 120 ரூபா இருந்த பருப்பு நீ 180 ரூபா 160 ரூபா 170 ரூபான்னு அது யாரும் பேச மாட்டாங்க. 3 தடவை கரண்ட் ஏத்தியாச்சு கேட்டா ஒன்றிய அரசும்பாங்க. எல்லாம் இப்படி மக்கள் உணர்வுகளை தூண்டி ஏமாத்து பண்ணி 4 மணி தான் ஓடிது. உங்களுக்கு கட்சி பஞ்சாயத்தே பெரிய பிரச்சனையா இருக்கு. அது வேற. இதெல்லாம் எங்க மக்கள் பேசுறாங்களோ சொல்லிட்டு கிளப்பி விட வேண்டியது. அதிமுக கட்சி பஞ்சாயத்து அவங்களுக்கு அதுவே பெரிய நேரமா இருக்குப்பா. நேரமா அப்படின்றாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், திமுக இருக்கிற பஞ்சாயத்தை மறைக்கிறதுக்கு தான் இந்த அவதூறுங்கிறேன். ஒரு பஞ்சாயத்து இல்லையா? துணை முதல்வர் உதயநிதி அப்படின்னு அதை அறிவிக்கிறதுக்கு என்ன தயக்கம்னு கேட்டோம். சரி, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தார் ஸ்டாலின். என்ன பேட்டி கொடுத்தாரு? உங்க கட்சியிலிருந்து யாராவது அரசியலுக்கு வருவாங்களா, குடும்பத்திலிருந்து யாராவது வருவாங்களான்னு கேட்டதுக்கு, நிச்சயமாக எனது மகனாக இருந்தாலும் எனது மருமகனாக இருந்தாலும் யாரும் என் குடும்பத்திலிருந்து வருவது நிச்சயமாக இல்லைன்னு சொன்னார்ல. சரி, இப்ப கேக்குறாங்க உதயநிதிக்கு துணை முதல்வர் அப்படின்னு என்ன சொன்னாரு? பழுக்கவில்லை. யாரு வரமாட்டான்னு சொன்னவர், அப்புறம் இதுக்கு இப்படி பதில் சொல்றாரு? கனிமொழியை நாடாளுமன்ற குழு தலைவராக்கியாச்சு. ஏன்? அப்பதான் இங்க வந்து முதல்வர் பஞ்சாயத்து வராதுன்னு சொல்லி தங்கச்சி ஓரம் கட்டியாச்சு சார். அது அவங்க அப்ப இது நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி இது பஞ்சாயத்து இல்லையா? அதே போல துணை முதல்வர் உதயநிதி ஆகக்கூடாது. இது பஞ்சாயத்து ஆகக்கூடாது. இது பஞ்சாயத்து இல்லையா? அத்தைக்கும் மருமகனுக்கு இந்த பஞ்சாயத்து இல்லையா? ஒரு பஞ்சாயத்து இல்லையா? அப்ப நீங்க சொல்லிட்டா என்ன பஞ்சாயத்து? அவர் நான் தான் சொல்றேன். அதிமுக செய்தி தொடர்பால அதிமுக பஞ்சாயத்து இல்லங்கிறேன். பஞ்சாயத்துன்னு பேசுறேன். பஞ்சாயத்து தான். அதாவது வாரத்துக்கு ஒரு முறை வருது. ஆனா பேப்பர்ல செய்தியா வரல. வார இதழ்ல 25 எம்எல்ஏக்கள் ரெட்டியா இருக்காங்களா, எடப்பாடி கிட்ட வார்னிங் கொடுக்குறாங்க. அப்படி வீரம் பேசி தான் ஒருத்தர் 9ஆம் தேதி கோர்ட்டுக்கு போக போறாரு. வரலாறுலயே முதல் முறையாக ஒரு சபாநாயகர் கோர்ட்டுக்கு போக போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி போய் பேசிதான் 40 எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லி அவதூறு பேச நீங்க 9ஆம் தேதி போறாரு. பர்சனலா வந்து நின்று இதழ் கொடுத்த செய்தியை நான் கேள்வியா நானும் அதே தான் சொல்றேன் மதேஷ். இப்படி அவதூறு பேசிதான் சபாநாயகரா இருக்கிற ஒருத்தர் கோர்ட்டுக்கு போறாரு 9ஆம் தேதி செப்டம்பர் 9 கோர்ட்டுக்கு போய் வாக்குமூலம் கொடுக்க போறாரு. ஐயா எப்படி சனாதனன் பேசி காலில் விழுந்தாரோ உதயநிதி அந்த மாதிரி, ஐயா மன்னிச்சுங்கய்யா தெரியாம சொல்லிட்டேயா, எனக்கு வந்த நியூஸ் அப்படிதான் ஐயா, 40 பேர் ரெடியா இருக்குன்னு எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு, அதை நம்பி சொல்லிட்டேன் இப்படி காலில் விழுந்து வருவாங்க. இப்படிதான் பொது வழியில அவதூறு பேசி வீரம் பேச வேண்டியது. செய்தி அட்டைப்படமே வந்துருச்சு. அடுத்து ஒரு கேஸ் போட அந்த வாரத்தில் ஒரு மன்னிப்பு வந்து காலைல தான் விழ போறாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? கற்பனை, பொய், ஜோசியம், அவதூறு இதை தவிர்த்து வேற ஏதாவது அஇஅதிமுக பத்தி பேசுறாங்களா? அதிமுகவுல அப்ப எல்லாம் சரியா தான் நடந்துனுது. நீங்க சொல்ற எந்த விஷயமே அதிமுக இல்லன்னா அப்புறம் வேற என்ன பதில் சொல்றதுக்கு? ஆலோசனை கூட்டம் ஒண்ணு போட்டீங்களா சார் தோல்வி சம்பந்தமா? செலக்டடா ஆட்களை கூப்பிட்டாங்க. அதே போல அங்க உள்ளவர்கள் நடந்தத சில சோர்சஸ் தகவல்கள் சொல்றது. இந்த குற்றச்சாட்டு சொல்றது யாரு? அந்த கூட்டத்துக்கு போனவங்க இல்ல வெளியே உட்கார்ந்து வேடிக்கை கூட்டத்துல இருந்தவங்க சொன்னதுதான். அப்படி யாரும் சொல்லி வாய்ப்பே கிடையாது. மதேஷ் போட்டு வாங்கலான்னு முயற்சி பண்ணாங்க. அந்த கூட்டத்துக்கு போன யாருமே ஒருத்தர் கூட அந்த மாதிரி ஆட்களையும் கூப்பிட்டாங்களாம் அதிமுக ஆலோசனை கூட்டத்துல. அதே போல இந்த கேள்வி எல்லாம் ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ இந்த டிடிவி இந்த கூட்டம் எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும்னு இதெல்லாம் யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். இதெல்லாம் செய்திகளா வந்ததுதான் சார். இதைத்தான் பேசணும்னு எந்த உத்தரவும் இல்லை.
இன்னார் தான் பேசணும்னு நீங்க கூட முத வரிசையில உட்கார்ந்தீங்க. ஆமா, இருந்தேன். ஃப்ரீடமா உங்க கருத்தெல்லாம் தெரியும். எல்லாம் சொன்னோம். எல்லாமே சொன்னீங்க. எல்லாம் சொன்னோம். எல்லா கருத்தும் பரிமாறினாங்க, பேசப்பட்டது, எல்லாருடைய கருத்தும் வரவேற்கப்பட்டது. என்ன ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகமாக நடந்ததுதான் உண்மை. பிரிந்தவர்கள்லாம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய மாவட்டத்துல இருந்து அந்த தோல்விக்கான ஆலோசனை கூட்டத்துல இருந்து பேசினவங்க நிறைய சொன்னாங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சா? யாரும் சொல்லல. யாருமே சொல்லல. சார் ஏதாவது 2 தொகுதியில சேரணும் சொல்லல. யாரு தென் மாவட்டத்துல இருந்து? யாரு தென் மாவட்ட கூட்டத்துல? தேனி மாவட்டம் நடந்த கூட்டத்துல கூட சொல்லு. போதுமா? இதோட என்ன வேணும் உங்களுக்கு? தேனி நாடாளுமன்ற கூட்டத்துல கூட அது அந்த ஒரு டாபிக்கா பேசவே இல்லை. அதிமுக அவை சண்முகம் சாலையில அதிமுக கூட்டத்துல இந்த மாதிரி ஓபிஎஸ் அந்த நெடி அந்த வாடை எதுவுமே இல்ல, சசிகலா எதுவுமே இல்ல, பேசல, ஒண்ணுமே இல்ல. இதான் உண்மை. கூட்டத்துல பங்கேற்றவங்க தான் இதை சொல்ல முடியும். வெளியில உட்காந்துட்டு வழக்கம் போல நீங்க இல்லன்னு தான் மறுக்கணும். ஏன்னா நீங்க அந்த பொறுப்புல இருக்கீங்க. இல்ல ஆனா எங்களுக்கு தகவல் சொன்னாங்களா? இல்லைங்க, இதெல்லாம் தான் பேசினாங்க. இல்ல, இன்னொரு விஷயமும் என்னன்னா, 4 செவற்றுக்குள் நடக்கக்கூடிய விஷயம் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வந்து அதை பத்தி நான் என்ன வேணா கருத்து சொல்லலாம். இந்த 4 செவற்றுக்குள் நடக்கக்கூடிய விஷயம் கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம். பொய் அது அப்படிங்கிற மட்டும் என்னால தைரியமா சொல்ல முடியும். இது பொய். ஆனா உள்ள என்ன நடந்துச்சு, என்ன பேசப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எனக்கு வர நேரத்துல தான் என்னால சொல்ல முடியாது. அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் கட்சியில இருந்து, இது நடந்தது, இது பேசப்பட்டது, அப்போ வந்து செய்தி தொடர்பாக நான் அதை பேசலாம். ஆனா நீங்க சொல்ற விஷயம் உண்மையா பொய்யான்னு வேணா என்னால சொல்ல முடியும். பொய்னா பொய் தான் சொல்ல முடியும். 3 ஆண்டுக்கு மேலாக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, இந்தியாவே திரும்பி பார்க்கிறதுன்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆட்சியினுடைய சாதனைகளை பார்த்து மற்ற மாநிலங்களிலும் இங்க பண்ணக்கூடிய திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதர் ஸ்டேட்ல அப்படின்றாரு அவரு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது மாதேஷ், ஒரு நகைச்சுவை உணர்வு உங்கள்கிட்ட உண்மையிலேயே அடிமட்டத்தில் எங்கேயோ வச்சிருக்கீங்க. அந்த நகைச்சுவை உணர்வை சீரியஸா போற விவாதத்துல கூட கரெக்டா அந்த இடத்துல ஒரு நகைச்சுவை கொண்டு வந்து சிச்சுவேஷன் அப்படியே லைட் பண்ணி விட்டுறீங்க. வாழ்த்துக்கள். நீங்களும் ஒரு பரிமாண வளர்ச்சி ஊடகத்துல வந்துருக்கீங்க, முன்னணியா வந்துட்டீங்க. இப்போ முன்னணி ஊடகவியலாளர் லிஸ்ட்ல வந்துட்டீங்க. அதற்கான வெளிப்பாடு நல்லா தெரியுது. ஆனா சிரிக்காம சொன்னீங்க பாருங்க இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட், அதுக்கு பாராட்டுகள். இல்ல இதுக்கு இல்ல உண்மையிலேயே இந்த ஸ்டேட்மெண்ட் சிரிக்காம சொன்னீங்க பாருங்க, பாராட்டுகள். இப்படியே சிரிச்சுட்டே இருக்க போறீங்களா சார்? நம்பர் 1 26ல சிரிச்சிரும் சார். நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன். எல்லா மாநிலத்துல இருக்கிறவங்க வந்து போன் அடிச்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சீஃப் செக்ரட்டரிட்ட. விடாம கேட்கறேன். என்ன கேட்கறேன்னா, அது எப்படி பாஸ் உங்களால் மட்டும் இவ்வளவு கடன் வாங்க முடியுது, வாங்கிட்டு மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணாம கணக்கு காட்ட முடியுது, அந்த ரகசியத்தை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க போன் அடிச்சு கேட்பாங்க. அதுக்கு வேணா இந்தியா முள்ள திரும்பி பாக்குது. இந்தியாவின் நம்பர் 1 மாநிலம் கடன் வாங்கல இதுதானே, அது வேணா இருக்கும். நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் வேணா உண்மையா இருக்கலாம். எல்லா மாநிலம் வேணா போன் பண்ணி கேட்டிருப்பாங்க, கடன் மட்டும் இவ்வளவு வாங்குறீங்க லட்சம். 10 வருஷம் அதிமுக வாங்கின கடனை 3 வருஷம் வாங்கி முடிச்சு மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணாம தலையில் தூவி போட்டீங்களே, இதே மட்டும் உங்க கட்சிக்காரன் எல்லாம் அடிச்சு அவங்க வீட்டுக்கு போறாங்களே, இது எப்படி இந்த ட்ரிக் மட்டும் சொல்லி கொடுங்க. எந்த செக்ரட்டரி கிட்ட எந்த செக்ரட்டரி பேசினாங்க சார்? எந்த ஸ்டேட் செக்ரட்டரி சார்? என்னங்க எதையாவது சொல்ல வேண்டியது. எந்த செக்ரட்டரி உங்களுக்கு தகவல் கொடுத்தாரு? அதிமுக இது நடந்துச்சு அது நடந்துச்சு என்னமோ அடிச்சு விடுற ஆளுகளை மட்டும் இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. நான் சொல்ற செக்ரட்டரி எந்த செக்ரட்டரி ஆதாரம் கேட்டிருப்பீங்களா என்கிட்ட? இதே மாதிரி அதிமுக பத்தி பேசும்போது ஆதாரம் கேட்க வேண்டியதானே, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? தினந்தோறும் செய்திகள்ல வருது. அப்புறம் என்ன, இதே எனக்கும் செய்திகளா தான் வருது. போதுமா? சோர்சஸ் உங்க பஸ் எனக்கு சொல்ற சோர்சஸ். இப்ப கூட 1 மாசம் போறாரு இருக்கு அமெரிக்காக்கு. என்ன சொல்ல போறீங்க? எப்படி வந்து ஒரு போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரை கூப்பிட்டு கொடி அசிச்சு பஸ் எல்லாம் துவக்கி வச்ச மாதிரி எல்லாத்துக்கும் கூட பட்டத்தை இளவரசர் முன்னாடி நிக்க வைப்பீங்க. ஆகா, முதல்வர் செய்ய வேண்டிய வேலையை திறமையா நிர்வாகம் படைச்சு முடிச்சு இவர் தான் அடுத்த முதல்வர் சொல்லி ஒரு படத்தை போட்டி அடுத்த துணை முதலமைச்சர். உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவரை எதிர்கொள்ள முடியாதோ உங்களால? வேற ஜனநாயகமா? இல்ல உங்களால எதிர்கொள்ள முடியாதோ? உதயநிதியை எதிர்கொள்ள முடியாது இல்ல? உதயநிதியை எதிர்கொள்ள முடியாது அதிமுக. நான் ஒண்ணு கேட்டுமா, தாத்தா அப்பா பேரை மட்டும் எடுத்து உதயநிதி மட்டும் நிக்க சொல்லுங்க பாக்கல. எங்கேயோ ஒரு இடத்துல எங்க வேணா நிக்க சொல்லுங்க, என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. அவர் எங்க நின்னாலும் நீங்க ஒரு ஆட்களை போட்டு எதிர்கொள்ளுங்க சார். அதெல்லாம் பண்ணுவாங்க, என்ன அதெல்லாம் நடக்கும். ஒரு மன்னராட்சி நடத்திட்டு ஜனநாயகத்துல மக்களாட்சி தானே சார் இது? திணிக்கப்பட்ட தலைமை தான் மக்களாட்சி தானே இது நடந்துட்டு இருக்கிறது. குடும்பாட்சி, மக்களாட்சி எல்லாம் கிடையாது, குடும்பாட்சி. எங்கேயோ வேற யாரோ அந்த மன்னராட்சி குறுநில மன்னர்களை தாண்டி யாரோ வராங்களான்னு மட்டும் பாருங்க. சரி, வக்பு வாரிய மசோதாவை பற்றியான அதிமுக நிலைப்பாடு என்ன சார்? ஏன்னா நீங்க தான் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை விட்டு வெளியே வந்தீங்கல்ல. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு சட்டத்திட்டங்கள் வருமே என்றால் முதலில் எதிர்ப்பது அஇஅதிமுக தான் இருக்கும், தோல் கொடுத்து நிற்பதும் அஇஅதிமுக. இதுக்கு என்ன உங்களுடைய கருத்து? ஒரு மசோதாவை தாக்கல் செய்ய போறோம், என்ன தாக்கல் பண்றாங்க மசோதால?
அது மெரிட்ஸ் டிமெரிட்ஸ். ஆமா சொல்லுங்க, தரவுல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு அது நல்லதுதான்றீங்களா? யார் அப்படிலாம் எந்த கருத்துமே சொல்லவே இல்லை. பொதுச் செயலாளர் முடிவெடுப்பாரு. சரி, ஆனா என்ன மசோதால கொண்டு வராங்க, அவங்க என்ன சொல்றாங்கிற முதல்ல பொதுவெளியில வரட்டும். இல்ல இதுக்கு ஒரு பாருங்க, நான் கேக்குறேன், 2014 வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்துச்சுல்ல 2013 வக்ஃப் வாரியத்தோட அந்த மசோதாவை திருத்தம் செஞ்சாங்க. அப்ப திமுக என்ன சொன்னாங்க? சொல்லுங்க. என்ன சொன்னாங்க தெரியல, எனக்கு தெரியல. இந்த சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க சார். 96 ஒரு தடவை மசோதா வந்து திருத்தம் செய்யப்பட்டது இல்லையா? அப்ப 96 திமுக இங்க இருந்துச்சு தமிழ்நாட்டுல. என்ன குரல் கொடுத்தாங்க? 2013 மத்தியில அவங்க காங்கிரஸோட கூட்டணி இருக்கும் போது 2வது திருத்தம் வந்துச்சு. என்ன குரல் கொடுத்தாங்க சொல்லுங்க, வரலாறு பேச சொல்லுங்க. இப்ப இவங்க திருத்தம் கொண்டு வரேன்னு சொல்றாங்க. என்ன திருத்தம் சொல்லட்டும். இது திருத்தம், இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு செயல். இது திருத்தம் சரியில்லாதான் போகும். இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு இந்தியா கூட்டணி எல்லாருமே ஒன்றிணைந்து போராட போறோம். என்னன்னே தெரியாம பேசுறது லூசா. நீங்க ஏன் சார் பிஜேபிக்கு முட்டு கொடுக்குறீங்க? என்ன முட்டு? இது தவறான சித்தரிப்பு. இது வந்து நான் உண்மையை கண்டிக்கிறேன். இந்த சித்தரிப்பு தவறு. சார் பிஜேபி நீங்க தாங்கி பிடிக்கிறீங்களே. ஒரு நிமிஷம் இல்ல சார், இந்த வக்ஃப் வாரிய மசோதா திருத்தம் இல்ல சரியா வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல் ஸ்டேட்மெண்ட் அவர்களுக்கு எதிரானதாக இருந்தால் முதலில் குரல் கொடுத்து அவரோட துணை நிற்பது அஇஅதிமுக. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக இருந்ததுன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, வக்ஃப் வாரிய மசோதா திருத்தம் கொண்டு வராங்க, இது நமக்கு எதிராக தான் இருக்கும் பிஜேபி கொண்டு வரதுன்னு திமுக சொல்லுது, இந்தியா கூட்டணி சொல்றாங்க. இதெல்லாம் யூகங்கள். ஆனா நீங்க இன்னமும் பிஜேபியை காப்பாத்துற மாதிரி தாங்கி பிடிக்கிறீங்களே சார். தெளிவா சொல்றீங்க பாருங்க, மீண்டும் தெளிவா சொல்றேன். திருத்தம் கொண்டு வரக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா? கிடையாது. அதனாலதான் 96 ஒரு திருத்தம் வந்திருக்குது. 1954 சட்டம் இயற்றினதுக்கு அப்புறம் 96 40 வருஷம் கழிச்சு ஒரு முதல் திருத்தம் வந்து 2013 2வது திருத்தம் வந்திருக்கு. அப்ப திருத்தம்ங்கிறது கொண்டு வரலாம். சரி, இது திமுக எந்த கட்சியா இருந்தாலும் ஒத்துக்கும். ஆனா இந்த கொண்டு வரப்படுகின்ற திருத்தம் அவர்களுக்கு எதிரானதாக இருந்ததால் கண்டிப்பாக முதலாளர் நிக்கிறது அதிமுக தான் இருக்குங்கிறேன். ஆனா எதிரானதான் இருக்கும். இந்தியா கூட்டணி எல்லாமே நிக்கிறாங்க, திமுக நிக்கிறாங்க. இன்னைக்கு பேச ஆரம்பிச்சு அது என்ன எதிர்ன்னு சொல்லுங்களேன். யாரோ ஒருத்தரை பேட்டி எடுத்து சொல்லுங்களேன், என்ன எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுங்களேன். கற்பனையில பேசி மக்களை தூண்டி விடக்கூடாது, தவறா வழி நடத்தக்கூடாது. அவங்க முதலாவதாக சட்ட திருத்தம் கொண்டு வரக்கூடிய பாஜகவிடம் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஆல்ரெடி நான் முழு ஆதரவு எது கொடுப்போம். இப்ப இந்திய கூட்டணி சொல்றாங்க, இது வந்து ஜேபிசிக்கு அனுப்புங்க, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்புங்கன்னு கேட்கணும். ஒரு நியாயமான கோரிக்கை. அதை அவர்கள் செய்யறாங்கன்னு பார்க்கும். இப்ப ஜேபிசிக்கு அனுப்ப மாட்டேன், தன்னிச்சையாக நான் திருத்தம் கொண்டு வரேன்னு வந்து தாக்கல் செய்யறாங்க. இப்போ அப்படின்னா எந்த முடிவை நீங்கள் மாற்றுகிறீர்கள், எதில் திருத்தம் தேவை, அந்த திருத்தம் கொண்டு வருவதற்கான காரண காரியங்கள் அதுக்கு நீங்க கொடுக்க தரவு என்னன்னு தெரியணும்ல. ஒருத்தர் நம்ம ஃபுல்லா தரவு வந்துட்டோம், தாக்கல் செய்யிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். கற்பனையிலே இப்ப பேச சொல்றீங்களா மதேஷ்? கற்பனையிலே பேச சொல்றீங்களா? அவங்கள மாதிரி ஜாதி மதம் என்ன பார்த்து என்னைக்குமே வாக்கு வங்கி அரசியல் பண்ண மாட்டோம். எந்த சமுதாயத்தினரா இருக்கட்டும், எந்த மதத்தினராக இருக்கட்டும், அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல நிக்கிறது அதிமுக. முந்திக்கிட்டு திமுக இன்னைக்கு நிக்கிறாங்க, அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னீங்க, முந்திக்கிட்டு அப்படின்னு நிக்கிறாங்க. மக்களை தூண்டணும், அந்த வேலையை மட்டும் இப்ப பாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுதான் நடக்குது. காலங்காலமா திமுக இப்படிதான் நடக்கும். மெல்லமா பிஜேபி காப்பாத்துற இடத்துல இருக்கு. இது தவறு மதேஷ். நான் சொல்ல சார், நான் சொல்ல பாக்குறவங்க பாருங்க என்ன தரவுகளோட வராங்க. வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடிய அமைப்புனா என்ன, அதனுடைய அதிகாரம்னா என்ன. முதல் முறையாக அந்த சட்டம் கொண்டு வரும் பொழுது அதற்குரிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டது. அந்த அதிகாரம் வந்து தன்னிச்சையான அதிகாரமாக கருதப்பட்டது. 96 அதுல ஒரு திருத்தம் வந்து, அந்த திருத்தம் வரும்பொழுது பிரதிநித்துவம், சமுதாயத்தில் எந்தெந்த சார்பு பிரதிநித்துவம். அந்த வக்ஃப் வாரியத்துல ஷியா வக்ஃப் வாரியம் ஒன்று இருக்கு, சன்னி வக்ஃப் வாரியம் ஒன்று இருக்கு. இதில் யார் நியமனம் செய்யலாம், மாநிலத்துக்கு யாரெல்லாம் என்ன நியமனம் செய்யலாம், எந்த அதிகாரத்தில் மத்திய அரசு தலையிடலாம்னு அதுல ஷரத்து இருக்கு. பொசிஷன் காலி ஆச்சுன்னா, வேகன்சி இருந்தா அதை பண்ணலாம். வக்ஃப் வாரிய நிதியை எவ்வாறு நிர்வகிக்கிறாலும் எதை படுத்தலாங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் திருத்தம் வந்து யாரெல்லாம் இதுல வந்து வக்ஃப் வாரிய போர்டுல இருக்கலாம் அப்படின்னு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர்களாக யார் இருக்கிறார்கள். இது இந்த ஒரு சொத்து விஷயமான ஒரு பிரச்சனை வரும்பொழுது 1 வருஷத்துக்கு மேல போயிருச்சு அப்படின்னா கூட கோர்ட்னால கூட அதை வந்து எடுக்க முடியாது அந்த கேஸ். இந்த மாதிரி சில ஷரத்துகள் எல்லாம் இருக்கு. இந்த ஷரத்துகளின் பயன்பாடு எவ்வாறு இருக்கு, வக்ஃப் வாரியை பொறுத்த வரைக்கும் அந்த தணிக்கை இருக்குன்னு கேட்டா நம்ம தணிக்கை இருக்கு. அவங்களுக்கு ஒரு அரசாங்கத்தினால ஒரு குவரி ரைஸ் பண்ண முடியுமானா, குவரி ரைஸ் பண்ணா அது பதிலளிக்குமானா பதிலளிக்கும். அதே மாதிரி வக்ஃப் வாரியம் ரைஸ் பண்ற எந்த இஷ்யூவும் கலெக்டரேட்டே ரைஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு டைம் லைன் இருக்கு, 30 நாளைக்குள்ள அவர் வந்து பதிலளிக்கணும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இப்ப எதுல திருத்தம் கொண்டு வரீங்க, எதுக்கான காரண காரியம் என்னன்னு தெரியணும்ல. தெரிஞ்சாதானே நம்ம வந்து எதிர்ப்பு என்னங்கிறத பதிய வைக்க முடியும். இப்ப நம்ம என்ன சொல்றோம், எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களும் எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் அவர்களுடைய
நலனுக்கு எதிராக எந்த ஒரு சட்டம் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய முதல் இயக்கம் அதிமுக. இல்ல சார், இதுல ரொம்ப வேகமா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க திமுக. நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். கண்டிப்பா எதிர்ப்போம் மாதேஷ். இப்ப எங்க லோக்சபால எங்களுக்கு அவங்க முந்திக்கிறாங்க, வேகம் பண்றாங்க. நீங்க அந்த வேகத்தை கொடுக்காம நீங்க வந்து மறுபடியும் நீங்க அந்நியப்பட்டு போறீங்க. அந்த சமூக சிறுபான்மை மக்களின் வாக்குகளுக்கு தான் வெளியே வந்தீங்க. நீங்க இங்க பாருங்க, அந்நியப்பட்டு போறீங்க. ஒரு நிமிஷம். கண்டிப்பாக லோக்சபால வரும்பொழுது சொல்றதுக்கு நம்மகிட்ட நம்பர் கிடையாது. ராஜ்யசபா வரும்போது கண்டிப்பாக அந்த எதிர்ப்பை பதிய வைப்பார்கள். எடப்பாடியார் என்ன உத்தரவு போடுறாரோ அந்த உத்தரவுக்கு எடுத்த மாதிரி பதிய வைப்பாங்க. ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட். இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான ஒரு விஷயம் நடக்கும்னா முதல்ல குரல் கொடுக்குறது அதிமுக தான் இருக்கும். இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம திமுக கூட்டணி உடையும், அங்க குழப்பம் இருக்கு, அங்க பிரச்சனை இருக்கு, அங்க இருந்து வந்துருவாங்கன்னே பேசின்னு போறோம். நமக்குன்னு ஒரு அணியை நம்ம கட்டமைக்க மாட்டேன்றோம். நம்மளை நம்பியும் யாரும் வரமாட்டேன்றாங்க. நம்ம பக்கம் யாரும் திரும்பியும் பார்க்க மாட்டோம். இப்படியே பேசியிருந்தா எப்படி சார்? நம்ம இன்னும் 1.5 வருஷம் வந்துருச்சு சார், நேரம் ஆயிடு, கிட்ட வந்துருச்சு. சொல்லுங்க சார். என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்ட கூப்பிட்டு அப்புறம் விசிகே காங்கிரஸ் கூப்பிட்டு ஏங்க அதிமுக பொதுச்செயலாளர் போன் பண்ணி பேசுறீங்கன்னு கேளுங்க. யார் பேசுனது? கேட்டதுக்கு ஒரே பதில். இது என்ன புதிய தகவலா இருக்கு? நான் சொல்றேன், நீ கேட்டதுக்கு ஒரே பதில். கம்யூனிஸ்ட்லயும் விசிகாவிலும் பேசுறாங்க. விசிகா காங்கிரஸ்ல போன் பண்ணி நீங்க ஏங்க எடப்பாடியார் போன் பண்ணி பேசுறீங்கன்னு கேளுங்க. இதான் உங்களுக்கான பதில். இது ஒரு புதுசா ஒண்ணு கிளப்பி விடுவோம். இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு செய்தி பரவட்டும்னு நினைக்கிறீங்க? மதேஷ், இது வரைக்கும் அது வெற்றி கூட்டணி. எந்த விவாதத்துக்கு போனாலும் ஒரு விஷயம் பேசக்கூடிய விஷயங்கள் தரவுகளோட தான் பேசணும். கற்பனைன்னு வர விஷயத்தை நான் என்னைக்குமே தவிர்த்து. தொடர்ச்சியா வெற்றி பெற்ற கூட்டணியில இருந்து உங்களுக்கு போன் பண்றாங்க, இபிஎஸ்க்கு போன் பண்றாங்கன்றது இது புதிய தகவல். சரி, வேணா அவங்க மறுக்கட்டும். அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நான் சொல்றேன். போய் கேள், தாராளமா கேள். ஏங்க எடப்பாடியார் போன் பண்ணி பேசுனீங்க, இந்த போராட்டம் முடிச்சோடனே எதுக்கு போராட்டம் பண்ணோம்னு சொல்லி எடப்பாடி போன் பண்ணி பேசுனீங்க கேளுங்க. நானே ஓப்பனா சொல்றேன், ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்றேன், கேளுங்க. விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸுக்கு வந்து இந்த 3 பேர். அடுத்த மற்ற லிஸ்ட்ல விட்டுருங்க, இந்த 3 பிரதானம் கேளுங்க. இதுக்கு யாரை பார்த்தாலும் கேளுங்க. நான் சென்னையில இருந்து பஸ் ஏறினா கன்னியாகுமரி போகணும்னா யாருக்கு கரெக்டா அந்த பஸ் காலையில கன்னியாகுமரி போயிரும் தெரிஞ்சு அவங்க 3 முறை அதே பஸ்ல போயினுக்கிறாங்க. இது இந்த பஸ் போகுமா, சரியா ஓடுமா அப்படின்னு தெரியாம அவங்க தயக்கத்துல இருக்கிறவங்க. சரிங்க, அந்த பஸ்ஸுக்காக எனக்கு ஒரு சீட் போட்டு வைங்கன்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம். அது பக்கத்துல இன்னொரு பஸ் கொஞ்சம் வேகமா போகுது, உடனே டக்குன்னு போன் பண்ணி அந்த பஸ்ல இடம் இருக்கா, கொஞ்சம் நான் வரலாமா அப்படின்னு ஏன் கேக்குறாங்க? இது வேகமா போற பஸ்ஸா சார் அதிமுக? இதெல்லாம் அடுத்து உங்களோட கற்பனை. எனக்கு நீங்க என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் நாகரிகமா நேரடியா பதில் வச்சேன். சரி, கேளுங்க. நீங்க அடுத்து ஒரு பஸ் ஒரு எக்ஸாம்பிள், நான் அதே பஸ்ஸுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பக்கத்துல ஒரு பஸ் வேகமா போகுது, அதுக்கு வந்து போன் அடிச்சு எங்க பஸ் ஸ்லோவா போகுது, அங்க இடம் இருக்கான்னு கேக்குறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் கேட்டா அந்த பஸ் ஓடுதா ஓடலையா, 4 டயர் இருக்கா 8 டயர் இருக்கான்னு, இது என்ன கதை? கேளுங்கிறேன். ஓப்பனா சொல்றேன். ஊடகத்துல பல கோடி பேர் பார்க்க போறாங்களே, அதை கேளுங்க, ஓப்பனா கேளுங்க. ஆனா ரகுபதி எல்லாம் வேற மாதிரி சொல்றாரு. அங்க இருந்து நிறைய பேர் நம்ம கட்சிக்கு வந்துருவாங்க, எல்லாம் தாய் கழகத்துக்கு வந்துருவாங்க. சட்டத்துறை அமைச்சரா? சட்ட அமைச்சர். ஆமா. கோர்ட்ல அசிங்கமா கேக்குறதெல்லாம் அவருக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. இல்ல, கோர்ட்ல போய் அடி வாங்கிட்டு வரதெல்லாம் தெரிய மாட்டேங்குதுல, அசிங்கமா. நேத்தி கூட கேட்டாரு, வெக்கமா இல்லையா டிவிஎஸ்சி இப்படி போய் பண்றீங்களான்னு. கோர்ட்ல அடி வாங்குறதுலாம் தெரிய மாட்டேங்குது அவருக்கு. ஆனா அவர் சட்டத்துறை அமைச்சர். சரி, இப்படியே எதிர்பார்த்து தான் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். அப்படியா? உண்மையை பேசுறோம், நாட்டில் நடக்கிற நடப்ப பேசுறோம். இதுல என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? எது உண்மை என்றது தெரியும் சார். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி கோவை சத்யன். நன்றி.